தமிழ் மக்களுக்கு வணக்கம். குற்றச்சம்பவங்கள் அப்படின்னு நடக்குது இல்லையா? இந்த குற்றச்சம்பவங்கள் நடக்கும் பொழுது ஒன்றுக்கு பின்னாலேயும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு பகீர் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து காவல்துறை அதை எப்படி அணுகுகிறது அப்படின்றதை வைத்துத்தான் இந்த குற்றச்சம்பவத்துடைய உண்மையான தன்மையை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது தமிழகத்தில் சமீபத்தில் நான் சொல்கிறது வந்து கடந்த 2.5-3 ஆண்டுகளாகவே குற்றச்சம்பவங்கள் நடைபெறும் பொழுது அது லாக்அப் மரணங்களாக இருக்கட்டும். இந்த லாக்அப் மரணங்களை வந்து முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வந்து வெளிப்படையாக சொல்கிறார். என்னென்ன இயற்கை மரணம் தான் அது அப்படின்னு நியாயப்படுத்துகிறார். ஆனால் அத்தனை உள்காயங்கள் இருக்கின்றன அப்படின்னு அதுக்கப்புறம் தகவல்கள் வருகின்றன. முதலமைச்சர் அதுக்காக வருத்தம் தெரிவித்தாரா என்றால் இல்லை. ஏன்னா சட்டமன்றத்தில் பேசியதெல்லாம் வந்து நம்ம வந்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்த முடியாது என்ற காரணத்தினால, இம்யூனிட்டி இருக்கிறதுனால அவர் தப்பித்து விட்டார். அடுத்து இந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது புகார் கொடுக்கக்கூடியவர்களே அவர்கள் குறித்த தகவல்களை வெளியே கசிய விடுவது, புகார் கொடுத்தவர்களை தாக்குவது. உதாரணத்திற்கு அண்ணா நகரில் ஒரு சிறுமி, அவங்களுடைய அந்த அது சம்மந்தப்பட்ட வழக்கில் எப்படி அந்த பெற்றோர்கள் எப்படி தாக்கப்பட்டார்கள் அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்தோம். இது வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இவர்கள் செருப்படி வாங்கி கொண்டு வந்தார்கள். அந்த வழியில் தான் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாகினர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவத்தில் குற்றம் செய்தவர்கள் யாராக இருக்கக்கூடும் என்று பல மாதங்களாக இந்த பல வாரங்களாக வலை போட்டு தேடிக்கொண்டிருக்கிறது போலீஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அது ரொம்ப பதைவதைக்கக்கூடிய காட்சியாக இருந்தது. தந்தை, தாய், மகன் 3 பேரும் வந்து அங்கே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப கொடூரமாக அந்த காட்சிகள்லாம் இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்படியான ஒரு சூழலில் காவல்துறை உத்தரவாதம் எல்லாம் கொடுத்தது. ஏன்னா அந்த மனைவி அவங்க வந்து கதறாங்க இந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட, என்னுடைய எப்படியாவது குற்றம் செய்தவர்களை நீங்கள் தண்டனை பெற்றுக் கொடுங்க, அவங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களில். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் பெருசாக சிசிடிவி காட்சிகள் எதுவும் இருந்தால் மாதிரி தெரியல. அப்படி இருந்தாலும் அதில் எதுவும் பெருசாக யாரும் வந்து போன மாதிரி தெரியல. ஆனால் பெற்றோர் 2 பேரும் உள்ளுக்குள்ளே இறந்து போயிருக்காங்க. இந்த மகன் வந்து வெளியில் திண்ணையில் படுத்திருக்கும் பொழுது அந்த நிலையிலேயே அப்படின்றது தெரியுது. இதை பிடிக்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 டீம் 4 டீம் 3 சிறப்பு படை 4 சிறப்பு படை 5 சிறப்பு படை அப்படின்னு தான் வந்து அவங்க போட்டு வலை போட்டு தேடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. ஒரு பெண்மணி வந்து அவங்க ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி வந்து பேசுகிறாங்க. காவல்துறையினர் வந்து தன்னுடைய குடும்பத்தினரை அச்சுறுத்துவதாகவும், தன்னுடைய மருமகனை அழைத்து சென்று அவரை அடித்து துன்புறுத்தியதாகவும், இந்த வழக்கில் தான் குற்றம் செய்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானமாக கொடுப்பதாகவும் வந்து வற்புறுத்துவதாகவும் வந்து பேசுகிறாங்க. என்னென்னா ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கு, அது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு குற்றச்செயலாக இருக்குது அப்படின்னும் பொழுது தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையில் ப்ரெஷர் வரும் காவல்துறையினர் மேலே. அது என்ன காவல்துறையினர் மேலே ப்ரெஷர் வரும்னா, எனக்கு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க, அப்போ நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கேன், சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஆத்திரத்தில் ஒரு கொலை நடக்கிறதுன்னு வைங்க, ஒரு சம்பவம் நடைபெறுகிறதுன்னு வைங்க. அந்த சம்பவம் என்பது அது வந்து காவல்துறையை முழுமையாக நம்ம பொறுப்பு சொல்ல முடியாது. ஆனால் இப்படியான ஒரு சம்பவம், அதாவது இது பார்க்கும்பொழுது இது ஆத்திரத்தில் நடந்த மாதிரி தெரியல. அவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள், ஒரு பண்ணை வீட்டில் இருக்கிறார்கள், அங்கே ஆள் நடமாட்டம் கிடையாது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு யாரோ தெரிந்த ஒரு நபர் தான், அதாவது இவர்களுக்கு தெரிந்த ஒரு நபர் தான். ஏன்னா நள்ளிரவில் யாரும் வீடை திறந்து வச்சு தூங்க மாட்டாங்க. அப்போது இதை யாரோ அவர்களுக்கு தெரிந்தவர்கள் தான் செய்திருக்கக்கூடும் என்ற கோணத்தில் எல்லாம் தான் விசாரணை சென்று கொண்டிருந்ததாக நமக்கு தகவல் வருது. ஆனால் திடீரென்று எப்படி இந்த பெண்மணியுடைய குடும்பத்தினரை தாக்குகிறார்கள், அவர்களை ஏன் வந்து அவர்கள் குறிவைக்கிறார்கள் காவல்துறை அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர்கள் குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதனால் நீ தான் இதை பண்ணியிருப்ப அப்படின்ற ஒரு முடிவுக்கு காவல்துறை எப்படி வந்ததுன்னு தெரியல. அது நீதிமன்றத்தில் அவங்க அந்த உரிய ஆவணங்களை அவர்கள்
இருக்கின்ற ஆவணங்களை தாக்கல் செய்கிறார்களோ அல்லது ஜோடித்து தாக்கல் செய்கிறார்களோ, எதை தாக்கல் செய்தாலும் தாக்கல் செய்யும் பொழுது அதை பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த பெண்மணி சொல்லும் பொழுது அப்படியே அந்த மொபைல் ஃபோனை வந்து அவங்க எடுத்து அந்த காவல்துறை அதிகாரியே ஃபோனில் எடுத்து அதை ஸ்பீக்கரில் போடுறாங்க. அத்தனை ப்ரெஸ்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர் தெளிவாக மிரட்டுறாரு, ஏமா நீ கூட்டு வர மாட்டியாமா, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு மிரட்டுறாரு. அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கேன் அவரன்ட்டு. ஏன்னா துன்புறுத்தி இருக்கிறார்கள். அவரை மட்டுமல்ல, அந்த சமூகத்தைச் சேர்ந்த இன்னும் நிறைய இளைஞர்களை அழைத்து அவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீ தான் போயிருப்ப, நீ தான் இதை பண்ணியிருப்ப அப்படின்ட்டு. இது எந்த மாதிரியான விசாரணைன்றது எனக்கு தெரியல. அப்போது ஒவ்வொரு விவகாரத்திலும் இப்போ நீங்கள் வேங்கை வயல் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அங்கே அந்த சம்பவம் நடந்த விஷயத்தை, அந்த விவகாரத்தை வெளியே முதல்ல கொண்டு வந்தது. அதாவது ஒரு இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு வெளியே கொண்டு வந்தவர்களே பின் நாட்களில், அதாவது கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் விஜய் அங்கே செல்ல போகிறார், பரந்தூரை தொடர்ந்து வேங்கை வயலுக்கு செல்ல போகிறார் அப்படின்ற தகவல் வந்ததுக்கப்புறம் அவசரமாக வந்து இவர்கள் தான் குற்றம் செய்தார்கள் அப்படின்னு புகார் கொடுத்தவர்கள் மீதே அந்த குற்றத்தை சாட்டியிருக்கிறார்கள். அந்த குற்றத்தை சாட்டி இருப்பது அப்படின்றதுக்கு இவர்களுக்கு எதற்காக 2.5 ஆண்டுகள் எடுத்தது அப்படின்னா, கடந்த 8 மாதங்களாகவே அந்த நபர்கள் மிரட்டப்பட்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்றத அவர்களே சொல்கிறார்கள். நாங்கள் மிரட்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது அவங்களே அந்த குடிநீரை குடித்து விட்டு, அவர்களே அந்த மலம் கலைந்த நீரை குடித்து விட்டு அவர்களே அதை சொல்வார்கள் அந்த குற்றச்சாட்டை அப்படின்றதெல்லாம் கூட ஒரு பக்கம் வச்சுப்போம். இதை கூட சப்பை கட்டுகிறார்கள். அதற்குத்தான் இந்த பாலியல் தொடர் பாலியல் சம்பவங்கள், குற்றச்செயல்கள், அதை தவிர்த்து இது மாதிரியான வேங்கை வயல் நடந்த சாதி கொடுமைகள், இதையெல்லாம் தான் மனதில் வைத்து எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார். ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, இந்த ஆட்சியாளருக்கு பல்லக்கு தூக்குபவர்களையும் கூட நாம் வந்து அந்த பாவச் செயலில் அவர்களையும் தான் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்த ஒரு அதிர்ச்சி வருது. அது என்ன தெரியுமா? விடுதியில் ஒரு மாணவன் இறந்து விட்டான். அந்த மாணவன் மர்மமான முறையில் இறந்திருக்கிறான் அப்படின்ற குற்றச்சாட்டை அவர்களுடைய குடும்பத்தினர் சொல்கிறார்கள். சொன்ன உடனே காவல்துறையினர் ஒரு புதிய ஒரு கோணத்தில் அதை அணுகி ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள், ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள். எறும்பு கடித்ததால் அவன் இறந்து விட்டான், அவனுக்கு வலிப்பு இருக்கிறது, வலிப்பு நோய் இருந்திருக்கிறது, அவன் பாத்ரூமுக்கு சென்ற பொழுது வலிப்பில் கீழே விழுந்து விட்டான், எறும்பெல்லாம் வந்து கடித்து செத்து விட்டான். எப்படா எறும்பு கடிச்சு ஒருத்தன் சாவான் அப்படின்னா, இவங்க அப்பாவுக்கு இந்த வரலாறு இருக்கே, சர்க்கரையை எறும்பு சாப்பிட்டு விட்டது, சாக்கு மூட்டையை கரையான் அரித்து விட்டது அப்படின்னு சர்க்காரியா காலத்தில் சொன்ன வரலாறு இருக்கு இல்லையா? அப்போ வந்து சர்க்கரையை தான் எறும்பு சாப்பிட்டதுன்றான், மகன் ஆளையே கொள்ளுதுன்றான். அது எப்படிப்பட்ட ஒரு எறும்பாக இருக்கும்னு எனக்கு புரியலையே, பயங்கரமான எறும்பாக இருக்கும் போல இருக்கு. அப்போது இவர்கள் இந்த காவல்துறையையும் சேர்த்து கெடுத்து வைத்திருக்கிறார்கள். 2001, 2006 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது காவல்துறை அத்துமீறல்கள் குறித்த கேள்விகள், விமர்சனங்கள் வந்தபொழுது அவங்க ஒன்று சொன்னாங்க, காவல்துறைக்கு சென்சிட்டைசேஷன் தேவைப்படுகிறது. அதாவது காவல்துறை மரத்து போய் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக மாறிவிட்டது. ஏன்னா இங்கே 8 கோடி மக்களுக்கு வந்து 1.5 லட்சம் காவல்துறையினர் தான் இருக்காங்க அப்படின்னும் பொழுது தினம் அவர்கள் இந்த குற்றச்செயல்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு மரத்து போய் ஆயிடுது. அப்போது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார்கள் அல்லது சந்தேகத்திற்குரிய நபராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வது என்பது ஒரு இயல்பாக மாறிடுச்சு. அப்போ அவர்களுக்கு தேவை என்னென்னா சென்சிட்டைசேஷன், அதாவது அவர்களை மீண்டும் அந்த அடிப்படை மனித தன்மைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்றதான் அதுக்கான ட்ரைனிங் தேவை என்று அதற்காக ஒரு பயிற்சி முகாமையே ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை அமல்படுத்தியும் காண்பித்தார். ஆனால் இவர்கள் என்ன பயிற்சி முகாமை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், காவல்துறையினரும் கருணாநிதி தனத்தை கற்றுக்கொள்வது எப்படி, புகார் கொடுத்த பெண் தகவல்களை வெளியிட்டு விட்டு புகார் கொடுத்த பெண்ணின் தரப்பு தான் அதை வெளியிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா விசாரணையே தேவையில்லையே, அதுக்கு மேலே யோசிக்கவே வேண்டாம், நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்த, நீ தான் பண்ணிப்ப, தப்ப முடிஞ்சு போச்சு. இப்படியாக அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய யார், அது இதில் பாருங்கள், இந்த ஸ்டாலின் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நரிக்குறவர் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டார், உணவு அருந்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி நடந்தது பார்த்தீங்கல்ல. அது பார்த்தீங்கன்னா நரிக்குறவர் வீட்டில் வடை, எந்த நரிக்குறவர் வீட்டில் இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல, வடை, தோசை இதெல்லாம் அவங்க சமைச்சு வச்சுருந்தாங்களாம். திடீரென்று ஸ்டாலின் நுழைந்தாராம்.
உடனே ஐயோ ஸ்டாலின் வந்துட்டீங்களா, இந்தாங்க நாங்கள் டெய்லி மசாலா தோசை வடை இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க கொடுத்தாங்களாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் சமைச்சு கொடுத்துருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே அந்த பொம்பளை சொல்லுது, ரொம்ப சந்தோஷம்யா நீங்கள் சாப்பிட்டீங்க, அந்த ஐட்டம் நீங்கள் சாப்பிட்டது தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா மற்ற ஐட்டம்லாம் வெளியிலேருந்து கொண்டு வந்தது, இந்த ஐட்டம் அந்த அம்மா சமைச்சிருக்கு. என்ன அப்படின்னா புறாக்கறி அப்படின்னா அப்படின்னு துப்பிட்டு எழுந்துட்டார். போகிறோம் அப்படின்னு கையை கழுவிட்டு எஸ்கே போயிட்டார் அங்கேருந்து. இதுதான் இந்த நாடகம் தான். அன்னைக்கே நான் சொன்னேன், நரிக்கூறவர் மேலே தான் இவருக்கு ஒன்றும் அக்கறை கிடையாது, இது ஒரு நாடகம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அன்றைக்கு அந்த மார்க்கெட்டிங் அந்த நாடகத்தை செய்தவர்களுக்கு குறைந்தபட்ச மனிதாபிமானம் இருந்தால் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக இந்த குறவர் சமூகத்து மக்களை துன்புறுத்துவார்களா? இதை எதிர்த்து இந்த திருமாவளவன் வாய் திறந்தாரா? இதை எதிர்த்து இந்த கம்யூனிஸ்டுகள் வாய் திறந்தார்களா? இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ எங்கே ரொம்ப முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்தி எதிர்ப்பு என்று கிளம்பி விட்டார்கள், மடைமாற்றம் செய்வதற்கு. இப்படி ஒவ்வொரு தரப்பு மக்களும் இங்கே பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி இல்லாமல் இவர்களுக்கு கவலை கிடையாது. இந்த ஆட்சியாளர்களால் பாதிக்கப்படாத சமூகத்து மக்களே இல்லை என்கிற நிலைக்கு ஸ்டாலின் இந்த 4 ஆண்டு ஆட்சியை முடித்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும்போது கொண்டு சென்றிருக்கிறார். இதை கொண்டாடுவதற்கும் இந்த கூட்டணி கட்சிகள் வெட்கமில்லாமல் சென்று ஸ்டாலினுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். இவர்களுக்கான சிறப்பு கவனிப்பை நீங்கள் வரும் தேர்தலில் கொடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.